ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் ஆக்சியல் லைன் டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல். அதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஏ மேக்னெட்டிக் டைபோல் சச்சஸ் வார் மேக்னெட். ஓகேவா, ரெண்டுக்குமே லிங்க் உண்டு. ஓகேவா, அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது we can get clear idea about both concepts, electric field as well as magnetic field due to electric field. அங்கே வந்து மேக்னெட்டிக் டைபோல். மேக்னெட்டிக் டைபோலுக்கு தான் இங்கே வந்து நம்ம பார் மேக்னெட்டாக கன்சிடர் பண்ணுறோம். பிகாஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஐசோலேட்டட் சார்ஜஸ் அவைலபிள். அதாவது தனி சார்ஜஸ் வந்து கேன் பி செப்பரேட்டட், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். பட் போல்ஸ் கேனாட் பி செப்பரேட்டட். நார்த் போல்ஸ் சவுத் போல்ஸ் நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. நீங்கள் செப்பரேட் பண்ண ட்ரை பண்ணாலும் இன்டியூஸ் ஆகிடும். ஆப்போசிட் போல்ஸ் வந்து அனதர் சைடு வந்து இன்டியூஸ் ஆகும். ஓகேவா, ஓகே, நம்ம அந்த டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, எலக்ட்ரிக் டைப்னால எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்க்க போகிறோம். அது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மாற்றலாம், டியூ டு மேக்னெட்டிக் டைபோலாக மாற்றலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு திஸ் நெகட்டிவ் சார்ஜ் இங்கேயும் அதே பாசிட்டிவ் சார்ஜ் இங்கேயும் இருக்குதா. ரெண்டுக்கு இடையில் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் 2a. எனக்கு தெரியும். That is equal and opposite charge separated by a very small distance. It is equal to 2a distance தான் constitute an electric dipole. ஓகேவா, 2a அப்படிங்கிறது எப்படின்னா, சென்டர் ஓலேருந்து a distance for each charge. இங்கே நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னா, ஒரு இந்த சென்டர் ஓலேருந்து ஒரு பாயிண்ட் பி லொக்கேட் பண்ண போகிறோம். ஓகேவா, விச் இஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கு ஃப்ரம் சென்டர் ஆஃப் சார்ஜ், சரி, சென்டர் ஆஃப் டைபோல் ஓலேருந்து பியோட அந்த லொக்கேஷன் வந்துடுன்னா ஆர் டிஸ்டன்ஸ். சரி, அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஏங்கிற பாயிண்ட்லையும் பாசிட்டிவ் சார்ஜ் பிங்கிற பாயிண்ட்லையும் நடத்தும். பிபி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஏற்கனவே உள்ள அந்த ஆரில் இந்த ஏ போக பாக்கி உள்ள டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஓகேவா, அப்போ என்ன வரப்போகுது, ஆர் மைனஸ் சி பிபி. அதே மாதிரி பிஏ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இது வரைக்கும் ஆறு, அதுக்கப்புறம் அடிஷனலாக ஏ இருக்குது. இப்போ ஆர் பிளஸ் ஏ. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பி இங்கே டைரக்ஷன் போட்டோம் அப்படின்னா ஈஸி நோ. சப்போஸ் நெக்ஸ்ட் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு at a point P due to positive charge plus Q. அதாவது நம்ம E1 எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ E1 ஈக்குவல் டு E பிளஸ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்கில் E பிளஸ் தான் விட்டுருக்காங்க. ஸோ E பிளஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் Q, the charge value Q by distance square. Distance here is BP, so BP square. ஓகேவா, இப்போ இந்த பொசிஷன் வந்து நம்ம வந்து என்னன்னா, இதில் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, ஸோ நாட் ப்ளஸ் ஐ கேப். இந்த செக்ஷன் வந்து நெகட்டிவ் இந்த எக்ஸஸ் வரல மைனஸ் ஐ கேப். இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து vertical axis y, so positive, so plus j, down வந்து negative y cap, y axis வரல minus j cap. ஸோ நம்ம என்ன இந்த இது வந்து ஆக்சிலைன் தான் பார்க்குறோங்கிறதால அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் தான் உங்களுக்கு வந்து நம்ம மெயினாக எடுத்துருப்போம். ஏன்னா தெர் இஸ் நோ எஃபெக்ட் ஆன அந்த இங்கே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணால் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இங்கே பாயிண்ட் பி வந்து எல்லாம் எக்ஸஸ் இருக்கிறதால பாசிட்டிவ் ஐ கேப் அந்த நெகட்டிவ் ஐ கேப் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், நெகட்டிவ் ஐ வெக்டர்ஸ். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், பிபிங்கிறது வந்து அலாங் பாசிட்டிவ். ஏன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இது ஒரு +1 குள்ள வச்சா இது எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போது இ ப்ளஸ் டைரக்ஷன் வந்து டைரக்ஷனாக இருக்கும். டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸுங்கிறதால தட் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் இ மைனஸ் இந்த டைரக்ஷன். இது ஒரு கம்ப்ளீட் டயக்ராம். ஸோ அப்போ இது என்ன இங்கே உங்களுக்கு ஐ. சரி, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு
due to negative charge at P due to negative charge. இப்போ இங்கே பாருங்களேன் E minus vector E minus equal to, that is L minus electric field due to negative charge. So 1 by 4 pi epsilon naught Q by, இங்கே distance பாருங்க P from P to A, ஏன்னா towards A உள்ள நெகட்டிவ் சார்ஜ் போகிறதுல distance வந்து PA ஸ்கொயர். அதே மாதிரி இங்கேருந்து இந்த டைரக்ஷன் நெகட்டிவ் I cap, that is minus I cap. டைரக்ஷன் தான் நம்ம இங்கே மெயின் பண்ணணும். சரி, நெட் வந்து என்னது, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E net equal to E plus vector plus E minus. இப்போ சர்ச் பண்ணோம் அப்படின்னா இல்லை காமன் டெம்பர் 1/4 யூஸ்லாம் இங்கே Q கூட எடுத்துக்கலாம். Q/4 யூஸ்லாம் Q/4 யூஸ்லாம் இருக்கும். Q/4 யூஸ்லாம் காமன் எடுத்துக்கிறோம். அப்போ ரிமைனிங் டெம்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்துன்னா 1/VP ஸ்கொயர் I cap. இந்த I cap கூட நம்ம காமன் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கேருந்து ப்ளஸ் வருது. ஸோ அப்புறம் அது மைனஸ் 1/PA ஸ்கொயர் I cap. ஸோ இந்த I cap கூட காமன் எடுத்துக்கலாம். Q I cap 4 pi ஷார்ட் 1/VPங்கிறது என்ன, இங்கேயே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ VP ஈக்குவல் பண்ணுறது R minus A the whole square மைனஸ் 1/PAங்கிறது வந்து என்னன்னா R plus C. ஸோ R plus C the whole square. I cap நம்ம காமன் எடுத்தோம். ஓகேவா? இந்த ஃபர்தர் சிம்பிள் பண்ணோம்னு வச்சுக்கலாம். E net equal to Q I cap by 4 pi epsilon naught. இங்கே வந்து எல்சி எடுக்கிறோம். ஸோ R minus C R plus C வந்து R square minus C square the whole square எல்சி எடுக்கும்போது ஸோ R square minus C square the whole square. ஸோ இங்கே என்ன டைம் வரும், R plus C whole square வரும். மைனஸ் இங்கே வந்து R minus C whole square. Q I cap 4 pi epsilon naught. இது A plus B whole square, A minus B whole square. ஸோ A square plus B square plus 2AR. அடுத்து மைனஸ் உள்ள இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த R square plus C square minus 2AR வரும். இந்த மைனஸ் இருக்கால மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் R square minus C square, ஏற்கே மைனஸ் 2AR இருக்கால மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 2AR by R square minus C square whole square. Positive and negative term equal to cancel ஆகுது. A square minus C square. So 4 to A தான் பேலன்ஸ். So 2K I cap 4AR. 2AR வந்து 4AR வருது. So 4 to H naught R square minus C square whole square. இப்போ A எப்படி வந்து 2A டிஸ்டன்ஸ் தான் வந்து வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் சொல்லியிருக்கோமா. ஸோ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் அதுலேயே பாதி தான் வந்து A. பாதி ஸ்கொயர் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு ஆரை கம்பேர் பண்ணும்போது A is less than R. So A square is very less than R square. So A square is negligible. A square negligible போகும்போது Q I cap into 4AR by 4 pi epsilon naught. A square is negligible. So R square whole square போது R power 4 கிடைக்கும். So Q I cap 4AR by 4 pi epsilon naught. R square whole square R power 4. ஸோ இதில் மேலே உள்ள ஆறில் ஒரு ஆறும் கீழே உள்ள ஒரு R power 4ல் ஒரு ஆறு வச்சுன்னா R cube. ஸோ Q I cap 4A by 4 pi epsilon naught R cube. நம்ம இதையும் என்ன பண்ணலாம், 4A வந்து கண்டிப்பாக 2 into 2 வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு 2 into Q into 2A I cap. எதுக்காக நம்ம அப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா டைபோல் மூமெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைபோல் மூமெண்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக Q into Eங்கிறது டைபோல் மூமெண்ட் அதனால வந்து அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதுக்காக by 4 pi epsilon naught R cube. அப்போ 2P I cap by 4 pi epsilon naught R cube where P equal to Q into 2A. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2P I cap இந்த வந்து என்னது நெட் அலாங் ஆக்சிஸ் லைனில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். P I capங்கிறது வெக்டர் P. ஸோ 2P வெக்டர் பை 4 pi epsilon naught R cube. இதான் வந்து ஃபைனல் டெஸ்ட். நம்ம பார்த்தது வந்து என்னன்னா எலக்ட்ரிக் டைபோல்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேடி டைபோல், தட் இஸ் மேடி பார் ஆக்சஸ் மேடி டைபோல். ஓகேவா? காரணம் என்ன அப்படின்னா
மேக்னெட்டிக் டைபோல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நார்த் போல் சவுத் போல் உள்ள ஒரு பார் மேக்னெட். ஏன்னா வந்து செப்பரேட்டட் போல்ஸ் நாட் அவைலபிள். ஆக்சுவலாக செப்பரேட்டட் போல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு மேக்னெட் பீஸை அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஆப்போசிட் போல் வந்து அந்த ஆப்போசிட் வந்து இன்டியூஸ் ஆகிடும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து செப்பரேட் போல்ஸ் நாட் அவைலபிள் பட் செப்பரேட் சார்ஜஸ் அவைலபிள். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி பார் மேக்னெட் வந்து இருக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் உள்ள பிங்கிற பாயிண்டில் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கலாம். எப்படி வந்து எலக்ட்ரிக் டைபோலில் வந்து 2 சார்ஜஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் விட ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதேமாதிரி அங்கேருந்து அந்த சென்டர் ஆஃப் தி அந்த டைபோல் அரேஞ்ச்மெண்ட் எலக்ட்ரிக் டைபோல் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் பி வந்து லொக்கேட் பண்ணி அங்கே நம்ம எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சோமோ ஆக்சியல் லைனில், அதே மாதிரி மேக்னெட்டிக் டைபோல் அந்த நார்த் போல் சவுத் போல் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஆக்சியல் லைனை என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் லொக்கேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பாயிண்ட்டை அங்கே என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு மேக்னெட்டிக் டைபோல் நத்திங் பட் பார் மேக்னெட். அந்த மேக்னெட்டிக் டைபோல் தான் நம்ம பார் மேக்னெட்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அங்கே அப்படின்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இ போடுறோம் இல்லையா, அது மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு பி போட போகிறோம், அவ்வளோதான். அதேமாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுல சவுத் போல், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுல ஒரு நார்த் போல். அதே மாதிரி அங்கே இ ப்ளஸ்ன்னு போட்டிருப்போம், அங்கே இங்கே என்னென்னா பிஎன் போட போகிறோம். அதே மாதிரி இ மைனஸ் இருக்கிறதுல பிஎஸ்ன்னு போட போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் சேஞ்சஸ் தான். அங்கே சார்ஜ் போடுற இடத்துல இங்கே மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து QM போட போகிறோம். ஓகேவா? அது மாதிரி இந்த எலக்ட்ரிக் டைபோல் வந்து பி யூஸ் பண்ணியிருப்போம் கேரக்டரிஸ்டிக்ஸில். இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் டைபோல் மோட் PM யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஸ்மால் சேஞ்சஸ் தான். அந்த டெரிவேட்டிவ் பார்ட் ஃபுல்லாகவே என்னென்னா சேம் டெரிவேட்டிவ் பார்ட் பட் ஸ்மால் சேஞ்சஸ். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இ பதிலாக பி யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் பதிலாக சவுத் போல், பாசிட்டிவ் சார்ஜ் பதிலாக நார்த் போல். ஓகேவா? அதே மாதிரி என்னென்னா அங்கே வந்து உங்களுக்கு செப்பரேட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2A வந்து என்ன ஏன்னு எடுத்துருப்போம் சென்டர் ஆஃப் அந்த டைபோல் அரேஞ்ச்மெண்ட்டில். இங்கே சென்டர் ஆஃப் தி மேக்னெட்லேருந்து எல்னு எடுத்துருப்போம். காரணம் என்ன, மேக்னெட்லேருந்து நம்ம 2L மென்ஷன் பண்ணுறதால அந்த சென்டர் ஆஃப் தி மேக்னெட்லேருந்து உங்களுக்கு சவுத் போல் எல் டிஸ்டன்ஸ்லையும் அதே மாதிரி நார்த் போல் வந்து எல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கும் போது ஆக்சுவலாக என்னென்னா ஏ இருக்கிறதுலாம் எல் போடுவோம். இந்த சேஞ்சஸ் தாங்க. ஓகேவா? இந்த சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் வந்து என்னென்னா மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் என்னது வித்தவுட் எனி எரர் யூ கேன் டெரிவ் ஹோல் பார்ட். ஓகேவா? Thanks for watching. Keep watching, subscribe and share.